வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத நோய்கள் தீர கொடுத்த கடன்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாளும் ஒரு மந்திரத்தை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் தீராத நோய்கள் தீர கொடுத்த கடன்கள் திரும்ப பெற வேண்டும் மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் மாறுபாடுகள்னால்தான் நமக்கு தீராத நோய், கஷ்டம், கொடுத்த கடன்கள் திருப்பி வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி தான் வருது. கடன் மேலும் மேலும் அதிகரிக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் வருது. காக்கும் கடவுளான விஷ்ணுவோட வாகனமாக இருக்கும் கருட பகவானை நினச்சி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கிரக நிலைகள் ஒன்றுபட்டு நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கும். கருட பகவானை வழிபடக்கூடிய முறை, அவருக்கு உண்டான மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனைத்து பெருமாள் கோவில்லையும் பெரிய திருவடிகளாக இருக்கும் கருட பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்குது. அது அனைவருக்கும் தெரியும். கருட பகவானை மனதார நினைச்ச இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வர வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கி அனைத்து விதமான செல்வமும் உங்களை தேடி வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு நோயினால் நீங்கள் அவதிப்பட்டு இருந்தாலும் உங்கள் உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். ஏழரை சனி, அஷ்டம சனி இவற்றிலிருந்து பாதுகாக்கவும் கருட பகவானை விரதம் இருந்து பூஜை செய்யலாம். செவ்வாய் தோஷம், சந்திர தோஷம், சூரிய தோஷம், கண் திருஷ்டி இதெல்லாம் விலகிறதுக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கவும் நீங்கள் கருட பகவானை வளர்பிறையில் வழிபடணும். வறுமை, மரண பயம் இதிலிருந்தும் விடுபட கருட பகவானை தேய்பிற நாட்களில் வழிபடணும். கருட பகவானை முக்கியமாக அமாவாசை திதியில் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தையும், பௌர்ணமி திதியில் வழிபட்டினா உங்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பதிவில் மந்திரம் வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ண படசாய தீமஹி தன்னோ கருட பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 9 முறை, 11 முறை, 21 முறை, 101 முறை, 1001 முறை இப்படி எந்த எண்ணிக்கையிலனாலும் சொல்லலாம். தினந்தோறும் தொடர்ந்து 6 மாதங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கருட பகவான் தனக்கு இருக்கக்கூடிய சக்தியிலிருந்து ஒரு பகுதியை கூட உங்களுக்கு அழிச்சு உங்களோட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க வல்லவர் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல நம்பப்படுது. என்ன செய்வீங்க தானே? தினமும் சொல்லிட்டு வாங்க. தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது ரொம்பவே பலன் தரும். முடியாதவங்க சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மற்றொரு வீடியோவில் மற்றொரு பதிவு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம்.